1977 அவரை ரிசீவ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு. அப்ப சிஎம் வராரு. ஆமா வராரு. அந்த அமெரிக்கன் புரோட்டோகால் ஆபீசர் வர அப்பாயின் பண்ணுவாங்க. அவன் என்ன சொன்னானா, எங்க கார்ல வரையான்னு ஒரு ஃபார்மாலிட்டி கார்டு காட்டுவோன்னு இவரு எஸ்ன்ட்டாரு. நீங்க என்ன கார் இப்போ வச்சிருந்தீங்க? அங்க அவங்க என்ன கார் வச்சிருந்தாங்க? ரோல்ஸ் ராய்ஸ் வச்சிருந்தோம், BMW, பென்ஸ் எல்லாம் வச்சிருந்தோம். அவங்க சார் அசாதாரண ஸ்மால் கார். நான் சொல்றேன், சார் கம்ஃபர்டபுளா இருக்காது. அப்பதான் எம்ஜிஆர் அங்க சொன்னாரு, நான் அமெரிக்கன் கவர்மெண்டுடைய கெஸ்டா வந்திருக்கேன், அமெரிக்கன் கவர்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் என்ன சொல்றாரோ அது மாதிரி செய்வதுதான் நாகரிகம். வசதியா கலப்புற. அப்பதான் தட் இஸ் அ டைம் ஐ ஸ்டார்டட் லவ்விங் எம்ஜிஆர். அந்த நிமிடத்திலே நீங்களும் மாறிட்டீங்க. மாறிட்டேன். இந்த ட்ரிப்பை நான் பண்ண பற்றி ஒன்றும் இதில் ஆச்சரியம் இல்லை. ஆனால் 2-3 கண்டிஷன் இருக்கு. என்ன அப்படின்னாரு, அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் கரெக்டாக போகணும். உங்களுக்கு வேண்டிய ஃபுட்டு என்னங்கன்னு எனக்கு தெரியும், அதை செஞ்சு கொடுக்கணும். அந்த ஃபுட்டு தான் சாப்பிடணும். உங்களை மீட்டிங் கூப்பிடுவாங்க, என்ன டைம் ஸ்லாட் இருக்குன்னு சொல்லிட்டு கொடுப்பேன். அதில் டிக் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், எஸ் அப்படின்னாரு. வெளியே வந்த உடனே சித்ரா கிருஷ்ணாமி சொல்றாரு, எம்ஜிஆருக்கு கண்டிஷன் போட்டு தப்பிச்சது நீங்க ஒரே ஒரு ஆள் தான். 1984 September 13th a phone call comes. நம்ம தலைவர் கோமாவுக்கு போயிட்டாரு, உங்களால எதனா செய்ய முடியுமா? எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரீச் பண்ணி அமெரிக்கன் ஃப்ரெண்ட்ஸ் இங்க அனுப்பி வச்சான். வந்து அப்பா அளவுக்கு நிலையவே முடியல. அவ்வளவு மக்கள் கூட்டம் வெள்ளமா இருக்காங்க. அவங்க சொன்னாங்க ஒரே ஒரு, இங்க எங்களால் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது. இந்திரா காந்தி கேம் நெக்ஸ்ட் டே டு சி எம்ஜிஆர். எம்ஜிஆரை வந்து அமெரிக்கா கூட்டு போறதான் நல்லதுன்னு சொல்றாங்க. உங்களுக்கு நீங்க பர்மிஷன் கொடுத்தா பரவாயில்ல. அந்த அம்மா உடனே ஏர் இந்தியா அதை கன்வெர்ட் பண்ணி எம்ஜிஆரை 19 டாக்டரோட அமெரிக்கா அனுப்பிச்சாங்க. ஸ்பெஷல் ஏர்கிராஃப்ட். குத்தி இன்ஃபெக்ட் பண்ணிட்டாங்க. அது இன்ஃபெக்ஷனை கண்டுபிடிக்கிறது 3 நாள் ஆச்சு. டெம்பரேச்சர் வந்து 108, 106, 104 அந்த மாதிரி. அப்புறம் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. 77 தொடங்கி அவர் இறக்குறது வரைக்குமே யாருக்குமே கிடைக்காத வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு. எம்ஜிஆர் இருந்து இதெல்லாம் நான் கட்டுறேன், இதெல்லாம் பெற்றேன் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்றீங்க? ஒண்ணு வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி. அவரு அந்த காலத்துல சாப்பாடு இல்லை, அதை மனசுல வச்சுட்டு தான் அவர் விருந்தோம்பல்ல பெரிய ஆளு. ஏன் எம்ஜிஆர் இன்னைக்கும் உயிரோடு இருக்காருன்னா வரவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டார். அதுதான் உண்மையான எம்ஜிஆர். 1984 எலெக்ஷன்ல என்னன்னா, எம்ஜிஆர் இறந்து போயிட்டாரு, மக்களை ஏமாத்துறான்னு ஒரு பெரிய நியூஸ். அப்பதான் நான் நினைச்சேன், இதை முறியடிக்கணும்ட்டு ஒரு வீடியோ பண்ணி தமிழ்நாடு பூரா பப்ளிசைஸ் பண்ணி 1984 எலெக்ஷன் கம்ப்ளீட்டா அதிமுக அமெரிக்கால இருந்துகிட்டே இங்க வின் பண்ணது இன்னும் சொல்லுவாங்கல்ல. அதான் எம்ஜிஆரை கொண்டு போறப்ப சீஃப் மினிஸ்டரா கொண்டு போனோம், திரும்பி கொண்டு வரப்போ எம்ஜிஆரை சீஃப் மினிஸ்டராவே கூட்டு வந்தோம். சார், உங்க வாழ்க்கையில வந்து ஒரு திருப்பு முனை அப்படின்னா, எம்ஜிஆர் அவர்கள் வந்து அமெரிக்காவுக்கு வந்தப்போ உங்களை சந்திச்சது 2 பேருக்குமான ஒரு நட்பு அப்படிங்கிறது. அன்னைக்கு வந்து எம்ஜிஆர் அவர்கள் அமெரிக்கா வரதுக்கு என்ன காரணம்? உங்களையே சந்திக்கணும் சார். இதுதான் ஒரு ஸ்டேஞ்ச் வாழ்க்கையில். அன்னைக்கு வந்து வாஷிங்டனில் ஒரு கெட் டுகெதர் வைக்கிறாங்க எம்ஜிஆருக்கு. அங்கே இருக்க கூப்பிட்டாங்க, என்னைய கூப்பிட்டு இது மாதிரி எம்ஜிஆர் வந்திருக்காரு. எனக்கு பிடிச்சது வந்து சிவாஜி கணேசன் தான், எம்ஜிஆர் பிடிக்காது. ஸோ 1975-76 பிஃபோர் ஹி பிகம் சீஃப் மினிஸ்டர் அவர் வந்து ஆக்டராக அமெரிக்கா வந்தார். அப்போ வாஷிங்டனில் ஒரு கெட் டுகெதர் கொடுத்தாங்க. என்னை கூப்பிட்டப்போ நான் சொன்னேன், இந்த ஆக்டர்ஸ்க்கெல்லாம் நான் வரமாட்டேன் அப்படின்னு. எங்கள் ஒய்ஃப் சொன்னாங்க, போகலாமேன்னாங்க. நீ போயிட்டு வா, நான் இந்த ஆக்டர் இதெல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொன்ன என்னைய 1977 அவரை நான் ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு. எப்படி நீங்க மாறினீங்களா? ஆஸ் அ சிஎம். அப்போ சிஎம் வராரு. ஆமாம் வராரு. இங்கேருந்து கால் வருது, அம்பாசிடர் கூப்பிட்றாரு, இந்தியன் அம்பாசிடர். கவர்மெண்ட் ஆஃப் அமெரிக்கா கூப்பிடுது, நீ தான் பிரசிடென்ட் ஆஃப் தி தமிழ்ச்சங்கம், உங்கள் நாட்டுடைய சீஃப் மினிஸ்டர் இங்கே வராரு, யூ ப்ளீஸ் அரேஞ்ச் டு ரிசீவ் ஹிம் அப்படின்னாங்க. அதுதான் இது ஒரு ஸ்டேஞ்ச் திங். முதல்ல பார்க்கறத நான் விரும்பலை, பட் இப்போ நான் ஐ ஹவ் டு ரிசீவ் ஹிம், பார்க்கக்கூடிய கட்டாயம். ஸோ நாங்கள்லாம் போகிறோம். வாஷிங்டனில் இருக்கிற ஏர்போர்ட் வாஷிங்டன் டல்லஸ் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், அதில் வந்து இறங்குறாரு. இங்கிலேருந்து லண்டன்லேருந்து வராரு. வந்து இறங்கணுன்னே நாங்களாம் ரிசீவ் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன், நான் தான்
பழனி பெரியசாமி, அவர் எனக்கு தெரியும். இது நான் தமிழ் சங்கத்து பிரசிடெண்ட்டு அப்படின்னு சொல்லி வெரி குட் அப்படின்னு ஒரு வாக் பண்ணுறோம். எல்லா காரும் வச்சுருக்கோம். அப்போ ஸ்டில் நான் ஒரு ஃபார்மாலிட்டி தான், இவர் வந்திருக்காரு, ரிசீவ் பண்ணுறோம். ஏன்னா அப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் ஒரு அகந்தின்னு சொல்ல முடியாது, ஒரு டிட்டாச்மெண்ட். இந்தியா இந்த ஆக்டர்ஸ் இவங்கெல்லாம் யார் அப்படிங்கிறது. ஸோ ஐ வாஸ் டீன், அசோசியேட் டைரக்டர், அசோசியேட் டீன் லெவலில் டைரக்டர் ஆஃப் கிராஜுவேட். ஸோ குட் பொசிஷன் இருக்கிறனால சரி இதை ரிசீவ் பண்ணிட்டோம், ஓட்டு போகலான்னு. அப்படி வரப்போ இது பல இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். அந்த அமெரிக்கன் ப்ரோட்டோகால் ஆஃபீஸர் ஒரு அப்பாயின்ட் பண்ணுவாங்க. அவன் என்ன சொன்னான்னா, சார் நான் சொன்னேன் நம்ம கார் வந்திருக்குன்ட்டு. அவன் சொன்னான் எங்கள் காரில் வரையான்னு. ஒரு ஃபார்மாலிட்டி கார்டு காட்டுறோன்னே இவர் எஸ்ன்ட்டார். நான் போய் சொல்கிறேன் எங்கள் வசதியாக இருக்காது. அப்போ தான் அவன் பாட்டிலாம் எடுத்து க்ளீன் பண்ணுறான். சுமார் ஃபார்மாலிட்டிக்காக கேட்டிருக்கான். அவன் சாதாரண ப்ரோட்டோகால் ஆஃபீஸர். நான் சொல்கிறேன் சார் கம்ஃபர்டபுளாக இருக்காது, இன்னும் 1 hour ஹோட்டலுக்கு போகிறதுக்கு ஆகும், நாங்கள் கார் வச்சுருக்கோம் வாங்க அப்படின்னு. அப்போ தான் எம்ஜிஆர் அங்கே சொன்னார், எந்த காரில் வரன்னு இம்பார்ட்டன்ட் இல்லை, வசதியை பார்க்கக்கூடாது. நான் அமெரிக்கன் கவர்மெண்டுடைய கெஸ்ட்டாக வந்திருக்கேன், அமெரிக்கன் கவர்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் என்ன சொல்கிறாரோ அது மாதிரி செய்வது தான் நாகரிகம். நான் அந்த காலம் தான் வருவேன், வசதி பற்றியாக கவலைப்படுறேன், நீங்கள்லாம் ஹோட்டல் வந்து பாருங்கள் அப்படின்ட்டு அந்த காரில் ஏறினார். நீங்கள் என்ன கார் இப்போ வச்சுருந்தீங்க, அங்கே அவங்க என்ன கார் வச்சுருந்தாங்க? நான் ஓல்ட்ஸ்மேர் கார், எல்லாம் நியூ கார், ரோல்ஸ் ராய்ஸ் வச்சுருந்தோம், BMW, பென்ஸ் எல்லாம் வச்சுருந்தோம். அவங்க சார் சாதாரண போர்ட் டார்சன் சம்திங் ஸ்மால் கார். அப்போ தான் தட் இஸ் அ டைம் ஐ ஸ்டார்டட் லவ்விங் எம்ஜிஆர். இவ்வளோ பெரிய மனுஷனாக்காரு, ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, பெரிய ஆக்டர், பாப்புலர் ஆக்டர். இந்த உங்களோட வர நாகரிகம் இல்லை, இந்த காலம் தான் வரணும், வசதியை பற்றி கவலைக்கூடாது, அந்த கர்டசி புரோட்டோகால் அதுதான் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன மனுஷன், அதுதான் இட்ஸ் எ டேர்னிங் பாயிண்ட் இன் மை ஹிஸ்டரி. அந்த நிமிடத்திலே நீங்களும் மாறிட்டேன். ஐ பிகேம் இவ்வளோ பெரிய ஹியூமன் மேன். அதுக்கப்புறம் எப்படி அவர் கூட பயணம் பண்ணுறீங்களா? ஆமாம், அதுக்கப்புறம் போய் ஹோட்டல் பார்த்தோம். அன்றைக்கி நைட்டு அவருடைய செக்ரட்டரி வெங்கடேஷன்ட்டு அங்கே திருச்சியில் சம்படி ஃபாதர்னாவோ ஹேட் எ ஹார்ட் அட்டாக். உடனே செக்ரட்டரி அனுப்பிச்சிட்டாரு எம்ஜிஆர். அனுப்பிச்சிட்டு என்னை சித்ரா கிருஷ்ணாமின்னு ஒரு ப்ரொடியூசர் அந்த காலத்தில், அவர் மார்னிங் கூப்பிட்டு டாக்டர் நம்ம முதல்வர் உங்களை பார்க்க விரும்புகிறாரு அப்படின்னாரு. நான் எங்கள் வீட்டுக்கும் அந்த ஹோட்டலுக்கு 40 நிமிஷம். உடனே கிளம்பி வந்த உடனே உள்ளுக்கு போங்கன்னாரு. போனோடனே எங்கிட்ட சொன்னார் தலைவர் வெங்கடேஷன் போயிட்டார், என்னை இங்கே நான் 1 வாரம் இருக்கேன், நீங்கள் அமெரிக்காவில் என்ன ப்ரோக்ராம் நீங்கள் தான் மேனேஜ் பண்ணணும், உங்கள் பிளானை செய்யறதை பற்றி, உங்கள் ட்ரிப்பை நான் பண்ணுறதை பற்றி ஒன்றும் இது ஆட்சேபம் இல்லை, ஆனால் 2-3 கண்டிஷன் இருக்குது அப்படின்னு. என்ன அப்படின்னாரு, நீங்கள் இந்தியாவில் ஒரு அப்பாயின்மெண்ட் இருந்தால், ஒரு பப்ளிக் மீட்டிங்னா அன்றைக்கே போக மாட்டீங்களாம், மறுநாள் கூட போவீங்களாம், அந்த மாதிரி இங்கே முடியாது. அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் கரெக்டாக போகணும். செகண்ட், இங்கே நிறைய ஃபுட்டு கொடுப்பாங்க, நம்ம இந்தியர்கள் எந்த ஃபுட்டும் நீங்கள் சாப்பிடக்கூடாது. உங்களுக்கு வேண்டிய ஃபுட்டு என்னங்கன்னு எனக்கு தெரியும்,
அதை செஞ்சு கொடுக்கணும், அந்த ஃபுட்டு தான் சாப்பிடணும். ஏன் அப்படின்னாரு, இங்கே ஃபாரினில் இருக்கீங்க, உங்களுக்கு எதனாச்சும் தவறி போய் ஃபுட் ரிலேட்டட் ப்ராப்ளம் வந்ததுன்னா என்னை தமிழ்நாட்டில் பல விதமான ஸ்டோரி கிரியேட் பண்ணி எனக்கு தொல்லை வந்துடும். நீங்கள் போகிற வரைக்கும் உங்களுக்கு ஃபுட்டு கரெக்டாக இருக்கணும். அவரை ஒரு குக்கு ஹையர் பண்ணியிருக்கேன், எங்கள் வீட்டில் செஞ்சு கொடுப்போம், எங்கள் ஒய்ஃபும் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. உண்மையில உங்களுக்கு அப்போ தெரியுமா சார் எம்ஜிஆர் என்னென்ன சாப்பிடுவாருன்னு? நல்லா தெரியும். ஏன்னா இங்கே அதுதானே என்னுடைய இது. கூப்பிட்டு என்னென்ன சாப்பிடுவாரு, எப்படி சாப்பிடுவாரு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அதுக்கு முன்னாடி? ஆமாம், எல்லாம் ப்ரிப்பரேஷன். தென் தேர்ட் பாயிண்ட்டு, நிறைய பேர் உங்களை மீட்டிங் கூப்பிடுவாங்க. நீங்கள் இருக்கிறது 5 நாள். நான் என்ன டைம் ஸ்லாட் இருக்குதுன்னு சொல்லிட்டு கொடுப்பேன். யார் கேட்டாங்கன்னு சொல்லுவேன். அதில் டிக் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். மீது யார் கூப்பிட்டாலும் அந்த அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் ஒத்துக்கூடாது அப்படின்னு. எஸ் அப்படின்னாரு. அதுக்குள்ளே சித்ரா கிருஷ்ணசாமி பின்னால் போய், ஐயோ நீங்கள் எங்கிட்ட சைன் பண்ணுறாரு கண்டிஷன் போல என்று. எம்ஜிஆர் நம்ம ஜாலியாக எல்லாம் செஞ்சிடறேன், என்ன ப்ரோக்ராம் நீங்கள் பார்த்துக்கிட்டாரு. வெளியே வந்த உடனே சித்ரா கிருஷ்ணசாமி சொல்கிறாரு, எங்கள் தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு கண்டிஷன் போட்டு தப்பிச்சது நீங்கள் ஒரே ஒரு ஆள் தான். யாருமே அவருக்கு கண்டிஷன் போடவே மாட்டாங்க, போட முடியாது. அவர் தான் கண்டிஷன் போடுவார், அவருக்கு யாரும் கண்டிஷன் அப்படின்னாரு. அப்புறம் தான் நான் போன உடனே எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு, இதுதான்யா நம்ம ஊர்லேருந்து வந்துட்டு அமெரிக்காவில் எவ்வளோ திறமையாகவும் எவ்வளோ கச்சிதமாகவும் அவர் வாழ்க்கையை அமைச்சிருக்காரு. நான் ஒரு சீஃப் மினிஸ்டராக இருக்கிறத கூட ஞாபகம் இல்லாமல் உங்களுடைய ப்ரோக்ராம் சக்ஸஸ் ஆகுதுன்னா இதுதான் கண்டிஷன் அப்படின்னு சொல்லி, இதுதான் நமக்கு வேணும். இது மாதிரி ஒரு 2-3 பேர் இருந்தால் போதும் நம்ம கவர்மெண்ட்டில் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். 3 கண்டிஷனுக்கும் ஓகே சொல்லிட்டாங்களா சார்? அப்சல்யூட்லி. வேறு எது கண்டிஷன் நோ அப்படின்னு. அதே மாதிரி முடிஞ்சிச்சா அந்த டூர்? எஸ். நான் கொஞ்சம் லேட்டானா கூட எனக்கு தெரியும் ஒரு 20 மினிட்ஸ் போதுன்ட்டு. அவர் அதுக்கு முதலே கிளம்பியாச்சான்னு he will be the first one. It's a very fantastic way first meeting போச்சு. அந்த சக்ஸஸ்னால we became extremely close friends. அதுக்கப்புறம் அவர் தமிழ்நாட்டுக்கு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு கூட கனெக்டில் இருந்தாங்க? அதுக்கப்புறம் whenever I come to India, அவருடைய கெஸ்ட் நான். அவர் தான் ஹோட்டலை புக் பண்ணுவார், அவர் தான் கார் அனுப்புவார். அந்த பிலிமோத் கண்டிஷன் மட்டும் பண்ண முடியாது. அது மாதிரி அவர் பல விதமான எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார். அந்த சமயத்தில் ஒரு நிகழ்ச்சி ஆச்சு. நாங்கள் 2 பேர் பேசிட்டு இருப்போம். நான் வந்த உடனே அவர் தான் பார்ப்போம், சாப்பிடுவார். பட் ப்ராப்ளம் என்னென்னா, வரும்பொழுது அவர் நானும் உட்காந்து சாப்பிடணும். போட்டு எனக்கு பயமாக போய்டும். ஏன்னா எல்லாம் ஆம்லெட் சாப்பிட்றோம், இன்னொரு ஆம்லெட் வேண்டாமா. அவர் எழுந்து ஆம்லெட் பீச்சு அவருக்கு ஹாஃப் எனக்கு ஹாஃப் சாப்பிடுமாரு. இன்னொரு சாம்பார் இதே மாதிரி சொல்லி அந்த ராமாபுரம் காரை வெந்த உடனே எனக்கு எப்பவுமே டைரியா வந்துடும். அவன் அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வந்தா எம்ஜிஆரோடு சாப்பிட்டா எனக்கு மறுநாள் 2-3 நாள் டைரியா. ஏன் தெரியுமா, போட்டு நிறைய ஃபுட்டு போட்டு சாப்பிட சொல்கிறார். முக்கியமாக என்ன இருக்கும் விருந்து? தோட்டத்தில் அந்த விருந்து வைப்பார்ல, அதில் இது எல்லாம் சிக்கன், ஃபிஷ், காடை, கவுதாரி. அவர் என்ன சார் விரும்பி சாப்பிடுவாரா? எல்லாம் நல்லா சாப்பிடுவார். அவர் நோ ட்ரிங்கிங், நோ ஸ்மோக்கிங். சாப்பாடு மட்டும் சுவைச்சு சாப்பிடுவார். அதாவது நம்மளாம் அவசரமாக சாப்பிட முடியல,
அப்படி இல்லை. அப்படி சாப்பிட்ட ஆளுக்கு வந்து அமெரிக்காவில் நீங்கள் வந்து திருப்திப்படுத்த முடிஞ்சிச்சா? எல்லாமே கிடைச்சிச்சா சார் அங்கே? அமெரிக்காவில் எல்லாம் கிடைக்குமே. அன்றைய காலகட்டத்தில் அந்த காலத்தில் இங்கேருந்து கொண்டு வந்துட்டாங்க. 1984 ஆகஸ்ட் செப்டம்பர் எங்கள் ஃபாதர் இறந்து போயிட்டார். ஸோ ஐ கேம் அண்ட் ஐ வென்ட் டு வில்லேஜ். ஒரு 4 மினிஸ்டர் அனுப்பிச்சார். பொன்னையன், முத்துசாமி, தம்பிதுரை, அருணாசலம்ட்டு ஒரு மந்திரி, எல்லாத்தையும் ஃபியூனலுக்கு. எம்ஜிஆர் தான் வருவார்னு எதிர்பார்த்தோம். ஏன்னா அவர் உடனே வந்துடுவார். என்னவோ தெரியல ஏன் வழின்னு கேள்விப்பட்டப்போ அன்னைக்கு ஈவினிங் 2-3 நாள் கழிச்சு நான் ஐ கேம் டு சென்னை. மாலை முரசு பார்த்தேன். சக்தி சுகர் கெஸ்ட் ஹவுஸ், போயஸ் கார்டனில் கெஸ்ட் ஹவுஸ், அங்கே தான் தங்கியிருந்தேன். மாலை முரசு பார்க்குறப்போ எம்ஜிஆருக்கு உடம்பு சரியில்லை, அப்பால் அவரை இது பண்ணி ரெஸ்ட் எடுத்துட்ருக்காரு அப்படின்னாங்க. நான் உடனே ஃபோன் பண்ணேன். பரமசிவம் ஐஏஎஸ், அவர் தான் செக்ரட்டரி. அண்ணாச்சி சிஎம் என்ன ஆச்சுன்னு, இது ஓகே தம்பினார். நான் பார்க்கலான்னு பார்த்தனே இன்றைக்கி ஈவினிங்னு. ஏன் நீ வரலாம்? இல்லை, பட் ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்டர்ப் ஹிம். பேப்பர் சேஸ் he is taking rest. I don't want to disturb. But I send a bouquet. Get well soon. அப்புறம் இங்கே கூப்பிட்டு ஜானகியம்மாங்கிட்டையும் பரமசிவத்தையும், நான் அமெரிக்கா போகிறேன், எனக்கு எதாச்சும் என்கிட்ட என்ன தேவைன்னா சொல்லி அனுப்புங்க, மருந்து வேணா எனக்கு கொடுத்து அனுப்புகிறேன், எனிதிங் யூ வாண்ட் டெல் மீ அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன். போய் இறங்குறேன் அமெரிக்காவில். நெக்ஸ்ட் மார்னிங் September 30th, 1984 அப்படின்னு நினைக்கிறேன். A phone call comes. அப்போது எக்ஸ் மினிஸ்டர் பொன்னையன், அப்போ சட்டத்துறை அமைச்சர் நினைக்கிறேன். ஆமாம், he calls me. பரமசிவம், நெடுஞ்செழியன் அண்ட் ஹாண்டே எல்லாம். அப்போ அந்த ஃபோன் கால் பொன்னையன் தான் பேசுகிறாரு. நம்ம தலைவருக்கு வந்து நம்ம மோசமாக போயிட்டது, கோமாவுக்கு போயிட்டார், உங்களால் எதனா செய்ய முடியுமா அப்படின்னாரு. நான் உடனே ஆல் அரவுண்ட் அமெரிக்கா பூரா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரீச் பண்ணி, அமெரிக்கன் ஃப்ரெண்ட்ஸு, யார் ஒரு கார்டியாலஜிஸ்ட்டு, ஒரு நெஃப்ராலஜிஸ்ட்டு, நியூராலஜிஸ்ட்டு, 3 பேர்த்தையும் கூட்டி வரதுக்கு ஒரு இந்தியன் டாக்டர் கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு 4 பேர்த்து அரேஞ்ச் பண்ணி நியூயார்க் வந்து ஏர்போர்ட்டில் விசா கொடுத்து இங்கே அனுப்பி வச்சேன். இந்தியாவுக்கு, இங்கே தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வச்சு இவங்க வந்து பார்த்துட்டு அவங்க என்னை கூப்பிட்டாங்க. டாக்டர் பெரியசாமி, உங்கள் சீஃப் மினிஸ்டர், நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் இந்தியாவுக்கு போகும்பொழுது என் தலைவரை பார்க்கும் பொழுது அவர் செமை காட் மாதிரி மக்கள் பார்ப்பாங்க, ஆனால் நீங்கள் கடவுளாக பார்க்கக்கூடாது, அவரை பேஷண்டாக தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வச்சேன். இங்கே வந்து சோலாவில் எம்ஜிஆர்லாம் பார்த்துட்டு, அப்பாவில் பார்த்துட்டு கோட்டை என்னை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு என்ன சொன்னான்னா, நீங்கள் பெரியசாமி, வாட் எவர் யூ சேட், எவ்ரிதிங் இஸ் ட்ரூ, பட் ஒன் திங் we don't agree. என்னன்னு, அவர் வந்து எம்ஜிஆர் ஒரு செமை காடுன்னு சொன்னேன். அவர் செமை காடு இல்லை, ரியல் காடு மாதிரி தான் இருக்கார். மக்கள் நாங்கள் வந்து அப்பாலவுக்கு நுழையவும் முடியல, அவ்வளோ மக்கள் கூட்டம் வெள்ளமாக இருக்காங்க. அந்த டாக்டர் பிரியன்மன், பிளாக்பர்ன், ஸ்ரீபதராவ், மேயர், இந்த 4 பேர்த்த அனுப்பிச்சேன். அந்த 4 பேர்த்தையும் எங்கெங்கே பிடிச்சேன் தெரியுமா?
4 corners of America. ஒருத்தர் சியாட்டல், நார்த் வெஸ்ட், இன்னொருத்தர் நார்த் ஈஸ்ட் பில் ஃப்ரீட்மன், சவுத் ஹியூஸ்டன் மேயர், அன்றைக்கி சரிபதராவ். 4 பேர்த்தையும் பிடிச்சி அனுப்புனது எவ்வளவு குயிக்காக. எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ், வெல் எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே. அவங்களாம் தே ஆர் வேர்ல்டு ஃபேமஸ் டாக்டர்ஸ். என்னை நம்பி எல்லாம் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணி அனுப்பிச்சோம். அவங்க சொன்னாங்க ஒரே ஒரு, இஃப் யூ வாண்ட் யுவர் மேன், யுவர் சிஎம் டு பி அலைவ், யூ ஹேவ் டு அரேஞ்ச் டு பிரிங் ஹிம் டு அமெரிக்கா. இங்கே எங்களால் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது, ஏன்னா தேர் ஆர் டூ மெனி வாய்ஸஸ். சிஎம்னா நிறைய இந்த அட்மாஸ்பியரில் இவரோட ட்ரீட்மெண்ட் மே நாட் பி சக்ஸஸ்ஃபுல், யூ ஹேவ் டு பிரிங் ஹிம்னாரு. ஆனால் சார் அவருக்கு அப்போ நினைவு இருந்துச்சா, நீங்கள் தான் மாதிரி டாக்டர்ஸ் அங்கே இருந்து அனுப்பி இது மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எம்ஜிஆர் சார் நினைவு இருந்துச்சா? எதுவுமே தெரியாது. அப்போதைக்கு இஸ் ஆல்மோஸ்ட் கோமா. தென் தட் டே இஸ் ஸோ ஹேப்பன், இந்திரா காந்தி கேம் நெக்ஸ்ட் டே டு சி எம்ஜிஆர் இன் அப்பாலோ. அப்போ சொல்லியிருக்காங்க, இது மாதிரி அமெரிக்கன் டாக்டர்ஸு ரெக்கமெண்டேஷன் இஸ் எம்ஜிஆரை அமெரிக்கா கூட்டி போகிறதான் நல்லதுன்னு சொல்கிறாங்க. டாக்டர் பெரியசாமி தான் ஆர்கனைஸ் பண்ணுறாரு, இது நீங்கள் பர்மிஷன் கொடுத்தா பரவாயில்ல அப்படின்னு. அந்த அம்மா உடனே 747 ஒரு ஃப்ளைட்டு, சி மேட் அவைலபிள் 1 ஃப்ளைட் ஏர் இண்டியா, அதை கன்வெர்ட் பண்ணி எம்ஜிஆரை 19 டாக்டரோட அமெரிக்கா அனுப்பிச்சாங்க. அமெரிக்கா வந்தார், ஸ்பெஷல் ஏர்கிராஃப்ட் வந்தது. 4 டாக்டர் சார் கூட போகிற எல்லாருமே இங்கே இல்லை, இந்தியன் டாக்டர்ஸ் கூட போகிறாங்களா? ஏன்னா இவர் ஒன்றும் ஆகக்கூடாதுன்ட்டு. சரி, ஓகே. நான் தான் ரிசீவ் பண்ணேன், நானும் எங்கள் ஒய்ஃபும் அண்ட் கான்சல் ஜெனரல் பண்ணி அதில் ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்து கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோம். அப்போ அந்த சமயத்தில் ஜானகி அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக், அந்த அம்மாவை பைபாஸ். கொஞ்ச நாள் கழிச்சு பரமசிவத்துக்கு ஹார்ட் அட்டாக், செக்ரட்டரிக்கு தொடர்ந்து அப்படியே அவர். ஸோ 3 பேர் 3 பேஷண்ட், ஒருத்தர் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட், ஒருத்தர் பைபாஸு, இன்னொருத்தர் பைபாஸ். இந்த 3 பேர்த்தையும் வச்சு ஐ ஹேட் மேனேஜ்ட் அண்ட் வித் அவர் பீப்புள் கோஆர்டினேஷன் வித் த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இது நினச்சி பார்த்தா இந்த மாதிரி எனர்ஜி, இந்த மாதிரி இது ஒரு வாய்ப்பு மட்டும் இல்லை, இதை மாதிரி ஒரு சக்தி எனக்கு எப்படி வந்ததுன்னு தெரியாது. மறுபடியும் இதை ரிப்பீட் பண்ண முடியுமா? முடியாது. ஒன்ஸ் இன் லைஃப், ஒன்ஸ் இன் ஏ டைம் தான் லைஃப்பில். ஏன் சார் சுய நினைவு இல்லாமல் அமெரிக்காவுக்கு வராரு எம்ஜிஆர் சார்? அப்போ எப்போ நினைவு வருது, எப்போ உங்களை பார்க்குறாரு? 3 நாள் கழிச்சு. அதாவது வந்த உடனே நிறைய மருந்தெல்லாம் கொடுத்து தென் ஃபைனலி ஹி கம்ஸ் டு தி சென்சஸ். அப்போ தான் அமெரிக்காவில் இருக்கிறோம் அப்படிங்கிறதே தெரியும் அவருக்கு. ஆமாம். அதனுடைய ஆக்சுவலி அப்போ கிட்னி ப்ராப்ளம் இல்லை, முதல்ல எடுத்த உடனே இன்ஃபெக்ஷன், குத்தி இன்ஃபெக்ட் பண்ணிட்டாங்க. அந்த இன்ஃபெக்ஷனை கண்டுபிடிக்கிறது 3 நாள் ஆச்சு. 2ஆவது நாள் கண்டுபிடிச்சிட்டாங்க. டெம்பரேச்சர் 108, 106, 104 இந்த மாதிரி. அதெல்லாம் they brought it down. Then they started treating for kidney. அப்புறம் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. அதை பண்ணி எல்லாம் சக்ஸஸ் ஆகி அவரை ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்காக அங்கே ஒரு தமிழ்ச்சங்கத்தில் ஒரு ஆர்கனைஸ் பண்ணி இவரை ஃபஸ்ட்டில் ஐ ஆம் இன்ட்ரடியூசிங் டு த கம்யூனிட்டி, டு த வேர்ல்டு. அதையும் பார்த்துருப்பீங்க. எம்ஜிஆர் தமிழ்ச்சங்கம் நியூயார்க்கில் தமிழ்ச்சங்கம் வரைபேர், அதில் பத்மினி எல்லாமே இருக்காங்க. அப்போ தான் நான் ட்ரை பண்ணுறேன். எதுனா எம்ஜிஆர்
Is he fit to travel? Will he be able to travel? இதெல்லாம் பார்க்கறதுக்காக தான் ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணுறோம். எம்ஜிஆர் வரார், வந்து உட்காரார், ஒரு அரை மணி நேரம் இருக்கார். நல்ல ஃபங்க்ஷன் போகுது. ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு எல்லாத்தையும் பார்க்குறாரு. தென் வி டேக் ஹிம் டு த ரூம். அப்போ தான் எங்களுக்கும் மிஸ்டர் பரமசிவம் எல்லாத்துக்கும் ஒரு ஹோப் வந்தது, இவரை சேஃபாக இந்தியாவுக்கு கூட்டி போக முடியும்ட்டு. அதுக்கப்புறம் கூட்டி வரோம். கூட்டி வரப்போ பாம்பே வரைக்கும் வரோம். பாம்பேலேருந்து எம்ஜிஆருக்கு வந்து ஒரு நர்வஸ்னஸ் வந்துடுது. எம்ஜிஆரும் அம்மாவும் உட்காந்துருந்தாங்க. நானும் பின்னால், நானும் பரமசிவம். அவர் அம்மாவை வந்து வெளியே போய் வேறு சீட்டில் உட்கார சொல்லிவிட்டு ஜானகி அம்மாவை என்னை கூப்பிட்டாரு. கூப்பிட்டோடனே இது பண்ணு, நான் கையை பிடிச்சி கூடவே பிடிச்சிட்டு உங்களால் முடியும்னு சொல்லி அப்படியே தைரியமாக கூப்பிட்டு வரோம். அப்புறம் 1/2 hour இருக்கும் மெட்ராஸ் முதல்ல. ரூமுக்கு போய் பாத்ரூமில் அவருடைய அசிஸ்டண்ட் வந்து மாணிக்கம்ட்டு அவரை ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணி உண்மையான எம்ஜிஆராக ட்ரெஸ் பண்ணி வெளியே வராரு. 1/2 மணி நேரம் பிஃபோர் ஹிஸ் அரைவல். ரியல் எம்ஜிஆர். தி என்டையர் ஃப்ளைட் எவரிபடி காட் அப் அண்ட் கிளாப்ட். ரியல் எம்ஜிஆர் வந்துட்டார். அப்புறம் இங்கே வந்தார். இங்கே தான் அவர் ரிசீவ் பண்ணுறாங்க. லட்சக்கணக்கான மக்கள். ஏர்லி மார்னிங் 4 o'clock they waited to see him. That's how எம்ஜிஆர். பின்னால் வந்து அவரோட அப்படியே ட்ராவல் பண்ணி அவர் 1984 87 வரைக்கும் அடிக்கடி இங்கே வந்து அவரோட இருந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். கடைசி காலத்தில் நான் வந்து டிசம்பர் மாதம், இதே டிசம்பர், நான் 10ஆம் தேதியிலேருந்து அமெரிக்கா போகிறதுக்கு வந்து கேட்பேன். வேண்டாம், நாளைக்கு போகுமாறு, நாளைக்கு போனால் நாளானைக்கு போகுமாறு. ஒரு தடவை அவருக்கு தெரியாமையே நான் புக் பண்ணி லக்கேஜெல்லாம் செக் பண்ணிவிட்டு இவர்கிட்ட வந்து சொல்லிவிட்டு போர்டிங்லாம் வந்தேன். போகக்கூடாதுட்டார். இட் இஸ் 19th of December 1984. நான் சொன்னேன், இல்லை நான் செக்இன் பண்ணிட்டேன், கீழே போங்கன்னாரு. கீழே வந்தேன். அந்த செக்இன் லக்கேஜாக கொண்டு வந்துட்டார். ஃப்ளைட்டில் புக் பண்ணது செக்இன் பண்ண லக்கேஜெல்லாம் கொண்டு வந்துட்டார், போகக்கூடாதுன்ட்டு. ஸோ 19th அன்னைக்கு நேரு ஸ்டாச்சு வாஸ் ஓப்பன்டு பை ரஜீவ் காந்தி. ஸோ அவரோட நான் ட்ராவல் பண்ணுறேன் மேலே போகிற ஸ்டேஜுக்கு. ஸ்டேஜில் போய் விட்டுட்டு அப்படி வந்தோடனே பரமசிவம் ஐஏஎஸ் சொல்கிறாரு, தம்பி இங்கேருந்த வாத்தியார் உன்னை விட மாட்டார், அங்கே உங்கள் சில்ட்ரன்லாம் கிறிஸ்மஸ்க்கு இருப்பாங்க, யூ ப்ளீஸ் கோ அண்ட் ஸ்பெண்ட் டைம் வித் யுவர் ஃபேமிலி அப்படின்னு ஜீப் வச்சு என்னை போட்டு அனுப்பிச்சிட்டாரு. அங்கே போய் சேர்றப்போ இட்ஸ் 21st, சாரி not 19, 21st. நான் போய் சேர்றேன். சேர்ந்து என்னுடைய கராஜ் ஓப்பன் பண்ணி காரை பார்க் பண்ணிவிட்டு உள்ளுக்கு போகிறேன். எங்கள் ஒய்ஃபு அழுகுறாங்க, ஐயோ போயிட்டாரே செய்யும். நான் இதான்ற மாதிரி அதே சூட்கேஸ், அதே ட்ரெஸ்ஸில் அப்படியே உடனே திரும்பி ஸ்ட்ரெயிட்டாக ஐ கேம் பேக். 25th, 23rd இறந்து போனார். ஐ ரீச் த 23rd.
that I came back for the funeral. Of course, my travel, Indian government, Washington to London, London to Bombay, Bombay to Chennai, Chennai to Rajaj Hall, எல்லாம் government of India organized with the security and all that. So I came to participate on the last day of MGR. சார், ஒரு 77 தொடங்கி அவர் இறக்குறது வரைக்குமே யாருக்குமே கிடைக்காத வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்கு, நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது. எம்ஜிஆர்ட்ட இருந்து இதெல்லாம் நான் கற்றேன், இதெல்லாம் பெற்றேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஒன்று வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி. அவர்கிட்ட வரவங்க யாருமே சாப்பிடாமல் போக முடியாது. அது மாதிரி நானும் வாழ்க்கையில் நம்மளோட வரவங்க அத்தனை பேர் சாப்பிடுங்கிறது தான் எனக்கு அப்போ தான் எனக்கு பிடிக்கும். என் ஒய்ஃபே திட்டுவாங்க, நிறைய சாப்பாடு போடணும். அது எம்ஜிஆர் நான் கற்றுக்கிட்டது. திணிப்பார், அப்போ தான் அவருக்கு ஹாப்பினஸ் இருக்கும். ஏன்னா அவர் அந்த காலத்தில் அவர் நிலைமை நம்ம நிலைமை டிஃப்ரெண்ட். நம்ம மிடில் கிளாஸ் வந்தோம், நமக்கு எல்லாம் இருந்தது. பெரிய செல்வந்தர் அல்ல, பாவட்டில் மிடில் கிளாஸ், வி ஆர் இனஃப். ஆனால் அவருக்கு சாப்பாடு இல்லை. அவருக்கும் சக்கரபாணிக்கும் அவங்க சத்யா அம்மையார் கும்பகோணத்தில் சாப்பாடு கொடுக்க முடியாதனால தம்பி ஒரு நாள் கூப்பிட்டு 2 பேர்த்தையும், நீ எங்கேயோ போய் பொழைச்சுங்கடா, என்னால் இனிமேல் உங்களை காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னாங்க. அதை மனசில் வச்சுட்டு தான் அவர் விருந்தோம்பலில் பெரிய ஆள். வரவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டார். அந்த விருந்தோம்பல் எனக்கு நான் லேர்ன் பண்ணது. ரெண்டாவது, அந்த 8 ஆண்டுகளில் தெரியாதவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுவார். ஹெல்ப் பண்ணுறத தெரியாமல் பண்ணுவார். இப்போ அரசியல்வாதிகள் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுறப்போ பெரிய பப்ளிசிட்டி பண்ணுவாங்க. இவர் யாருக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சுட்டே போயிட்டுருப்பார். நான் உதவி செய்கிறேன், இதெல்லாம் மக்களுக்கு தெரியணும், அதனால் அதுதான் உண்மையான எம்ஜிஆர். ஏன் எம்ஜிஆர் இன்றைக்கும் உயிரோடு இருக்காருன்னா எல்லாம் பேசுகிறோம். எம்ஜிஆர் உண்மையிலேயே தேடி தேடி போய் ஹெல்ப் பண்ணுவார். பாரபட்சம் இல்லாமல், பார்ட்டிலாம் இல்லாமல், ஆஸ் அ ஹியூமன் பீயிங் சஃபரிங்னா அவர் பிடிக்காது. அது எனக்கு பிடிக்கும். மூணாவது, எம்ஜிஆருங்கிறது ஒரு 8 கோடி மக்களுடைய தலைவர். பலவிதமான டிசிஷன் எடுப்பார். அதில் நிறைய தப்பு நடக்கூடாதுங்கிறதுக்காக ஏதாச்சும் ராங் டிசிஷன் எடுக்கப்போ நாம் தனிப்பட்ட முறையில் போய் எக்ஸ்பிளைன் பண்ணி இதனால் விளைவுகள் சரி வராது, இது நல்ல முடிவு இல்லை அப்படின்னு அவரை கன்வின்ஸ் பண்ணிட்டா என் முடிவை ஏற்றுவார். அதாவது முடிவை மாற்றிக்குவார். இது ஒரு பெரிய பெருந்தன்மை மட்டும் இல்லை, இது ஒரு பெஸ்ட் குவாலிட்டி இன் எ லீடர். அனதர் குட் குவாலிட்டினா, நண்பர்கள் யாருக்கு அவருக்கு உதவி செஞ்சாலும், சின்னதாக இருந்தாலும் பெரியதானாலும், அந்த உதவியை மறக்கவே மாட்டார். நன்றியை மறக்காத ஒரு பெரிய தெய்வ மகன்னா எம்ஜிஆர் தான். ஆனால் சார், இன்னைக்கு எம்ஜிஆர் கிட்ட வந்து நெருக்கமாக இருந்த பல பேரும் வந்து சுமக்கிற ஒரு பழி சொல் அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னா, அவரை வச்சு ஆதாயம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு பார்க்குறவங்க பொது புத்தியாக சொல்லிடுவாங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க சார்? நான் எனக்கு அமைச்சர் பதவி கொடுத்தாரு, நான் ரெஃப்யூஸ் பண்ணிட்டேன். வைஸ் சான்சலர் கொடுத்தாரு, ரெஃப்யூஸ் பண்ணிட்டேன். அண்டு ஒரு நாள் கேட்டார், ஏன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், the moment I take any job, எனக்கு நிறைய எனிமீஸ் வருவாங்க. அவங்க உங்கள்கிட்ட நிறைய மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் நினைப்பீங்க,
இந்த ஆள் தப்பு பண்ணியிருப்பாருன்ட்டு. அப்போ உங்கள் நட்பு விரிஞ்சிடும். எனக்கு வந்து பதவி வேண்டாம், நான் ஓகே. கடைசி வரைக்கும் உங்கள் நட்பு தான் எனக்கு போற்றதுக்குரியது, நட்பு தான் எனக்கு வேணும். ஐ வாண்ட் டு பி யுவர் ஃப்ரெண்ட். இன்றைக்கி நீங்கள் நானும் ஒரே கட்டில் உட்காடுறோம், ஒரே பெட்டில் உட்காடுறோம், ஒரே பிளேட்டில் சாப்பிட்றோம். உங்கள்கிட்ட ஜாப் வாங்கிட்டா அந்த ப்ரிவிலேஜ் போயிடும். எனக்கு இதுதான் இம்பார்ட்டண்ட். உங்கள்கிட்ட எது வேணாலும் பேசலாம். எனக்குன்னு ஒரு ஆசா பாசமோ ஒரு இன்ட்ரெஸ்டோ இல்லை. உங்களுக்கு தெரியும், இந்த ஒரு நம்பிக்கை போயிடும். நான் நீங்கள் உயிரோடு இருக்க வரைக்கும் நம்ம நாள் இருக்கணும். நான் வந்து ஐ வாண்ட் டு பி யுவர் ஃப்ரெண்ட், ஐ டோன்ட் வாண்ட் டு அக்செப்ட் எனி ஜாப் வித் யூன்ட்டு. உடனே ஜம்ப் பண்ணி என்னைய கட்டி சேர்த்து பற்றி நெத்தியில் முத்தம் கொடுத்து கண்டதில்லைன்னு இப்படின்னு அவர் when he becomes emotional, this is what he does. சார், அது மாதிரி அவங்க மறைஞ்சதுக்கு அப்புறமும், எம்ஜிஆர் சார் மறைஞ்சதுக்கு அப்புறமும் ஜெயலலிதா அவர்கள் வந்து அதிமுக கழகத்தை நேர்மையாக கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு நீங்கள் வந்து எம்ஜிஆர் அவர்கள் அமெரிக்கா கொண்டுட்டு போயிட்டு அவர் உயிரை காப்பாற்றி அடுத்து ஒரு 3 ஆண்டுகள் ஆட்சி அப்படிங்கிறது நீடிக்குது. எவ்வளோ ஒரு அரசியல் சூழல் அதிமுகங்கிறது அந்த இடத்துல பலவீனப்பற்றாம அந்த இடத்துல பயங்கரமான ஒரு சூழலில் வந்து ரொம்ப இருந்ததுக்கான காரணம் நீங்கள் பின்னாடி இருந்தது, அவர் உயிரோடு இருந்தது. உங்களுக்கு ஜெயலலிதா அவர்கள் ஏதாச்சும் பரீட்சை இருந்துச்சா? அவங்க எதுவும் நீங்கள் பழக்கமாக இருந்தீங்களா? அது மட்டும் இல்லை, அவர் நியூயார்க்கில் இருக்கிறப்ப, புரூக்லினில் இருக்கும் பொழுது 1984 எலெக்ஷனில் என்னன்னா, எம்ஜிஆர் இறந்து போயிட்டார். எம்ஜிஆரை உங்களுக்கெல்லாம் தெரியாது. பழனி பெரியசாமி ஐஸ் பாக்ஸில் வச்சு மக்களை ஏமாத்துறான்னு ஒரு பெரிய நியூஸு. அதை மக்கள் நம்புகிறாங்க. ஏன்னா மக்கள் வந்து இது மாதிரி எக்ஸைட்மெண்ட் நியூஸை தே வில் பிலீவ் இட். அப்போ தான் நான் நினச்சேன், இதை முறியடிக்கணுன்ட்டு ஒரு வீடியோ பண்ணி இங்கே அனுப்பி, அதை பற்றி நிறையா பேப்பரில் வந்திருக்கு. வீடியோ அனுப்பி ஆரம் வீரப்பன் ஏவிஎம் சரவணனை கூப்பிட்டு குகனை சிங்கப்பூருக்கு அனுப்பி அமெரிக்கன் சிஸ்டத்தை இந்தியன் சிஸ்டம் பார்த்து கேசட்லாம் பண்ணி தமிழ்நாடு பூரா பப்ளிசைஸ் பண்ணி 1984 எலெக்ஷன் கம்ப்ளீட்டாக அதிமுக வின் ஆச்சு. அமெரிக்காவில் இருந்துக்கிட்டே இங்கே வின் பண்ணது இன்னும் சொல்லுவாங்கல்ல. அதான் அது நான் பண்ண என்னுடைய ஹம்பிள் கான்ட்ரிபியூஷன். நான் தான் அந்த இது பண்ணேன். அப்போது அதனால் எனக்கு வந்து பல இடையூறுகள் விளைவுகள் ஏற்பட்டது பின்னால். பட் எனிவே அதெல்லாம் சமைச்சா தட்ஸ் பார்ட் ஆஃப் லைஃப். எனிவே நவ் அந்த எலெக்ஷனில் திஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியன் பாலிட்டிக்ஸ் வீடியோ வாஸ் யூஸ்ட் ஆஸ் அ டூல் டு வின் தி எலெக்ஷன். அதனால தான் எம்ஜிஆரை கொண்டு போகிறப்ப சீஃப் மினிஸ்டராக கொண்டு போனோம், திரும்பி கொண்டு வரப்போ எம்ஜிஆரை சீஃப் மினிஸ்டராகவே கூப்பிட்டு வந்தீங்க. அண்ட் ராஜீவ் காந்தி பிகேம் த பிரைம் மினிஸ்டர் அகெயின். நம்ம 40 எம்பி, அதுக்கு தம்பிங் மெஜாரிட்டி. தட்ஸ் ஹவ் ஹிஸ்ட்ரி இஸ் ரீரிட்டன். இதெல்லாம் பார்த்து ஜெயலலிதா அவர்கள் உங்கள் மேலே அதுக்கப்புறம் உங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஜெயலலிதாவுக்கும் எனக்கும் நல்ல உறவுகள் இருந்தது. உறவுகள் வந்து எப்படின்னா, இவர் எம்ஜிஆருக்கும் எனக்கு இருக்கிற உறவுங்கிறது ஒரு லெவல், ஜெயலலிதாவுக்கும் எனக்கு இருக்கிற உறவு ஈக்குவல் உறவு. அப்போ டிஸ்டன்ஸ் கொஞ்சம், there are certain limitation, but until her death she always protected, she was always supporting me. அதே மாதிரி கலைஞர் அவர்களும் until his death என்கிட்ட ஒரு, அதுதான் இம்பார்ட்டண்ட். கலைஞர் எம்ஜிஆர் வந்து கலைஞரை பற்றி தப்பாகவே பேச மாட்டார், கலைஞரும் எம்ஜிஆர் பற்றி தப்பாகவே பேச மாட்டார். நான் வந்து காமன் மேன், எம்ஜிஆர் ஃப்ரெண்டு, அதே மாதிரி கருணாநிதியோட ஃப்ரெண்டு. கலைஞர்
கடைசி சாவர வரைக்கும் செத்த வரைக்கும் எனக்கு கேட்டால் நம்ம அன்பாகவும் நம்ம க்ளோஸாக இருந்தார். இந்த லீ ராயல் மெரிடியன் இதை திறந்து வச்சதும் கலைஞர் தான். இது மாதிரி தான் கோயம்புத்தூர் திறந்து அவர் தான். கோயம்புத்தூர் திறக்கிறதுனா வர அன்னைக்கு அவருக்கு உடம்பு சரியில்லை. தேர்ஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் ஹீ வென்ட் டு செக்ரட்டேரியட் பை வானொலி மூலமாக கோயம்புத்தூர் தான் திறந்து வச்சார். இதெல்லாம் என்னன்னா எனக்கு காமராஜ், பிஜு பட்நாயக், ஒரிசா, எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர், இப்போ நம்ம தளபதி நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், இவங்கெல்லாம் தேர் ஆல் நமக்கு என்னுடைய நியூட்ராலிட்டியை they appreciate. I don't get involved and also Mr. எடப்பாடி. ஆனால் சார் ஒரு இப்போ கட்சியில் இப்போ வந்து எம்ஜிஆர்ட்ட நெருக்கமாக இருக்கிறவங்க கலைஞர்கிட்ட இருக்க மாட்டாங்க, இப்போ எடப்பாடி அவர்கள்ட்ட நெருக்கமாக இருக்கிறவங்க ஸ்டாலின் அவர்கள்ட்ட இருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் எல்லாரையுமே அனுசரித்து எல்லாருமே ஒரு நட்பு ரீதியாக வைகோ இன்னைக்கு இருக்கிற பொலிட்டிக்கல் லீடர்ஸ் யாருமே எல்லாம் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்க்ளூடிங் வீரமணி, வைகோ, எவரிபடி. ஓகே, அதே மாதிரி ரஜினி, கமல், ரஜினிகாந்த் அவர்கள் என் மேலே ரொம்ப ஸ்பெஷல் அன்போடு இருப்பார். இங்கே வந்துருக்காங்களா சார்? அவருடைய ஒரு பெருந்தன்மை இஸ் வெரி வெரி ரெஸ்பெக்டல் ஆஃப் மீ. அண்டு அதே மாதிரி கமல், இது மாதிரி ஒரே ஒரு லெசன் என்னென்னா, உங்களுக்குன்னு ஒரு பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஒரு கெயினை எதிர்பார்க்காம உங்களுடைய வேலையை நீங்கள் செஞ்சுட்டே இருங்க. ஹெல்ப் பண்ணுறவங்க ஹெல்ப் பண்ணிட்டோம், ஹெல்ப் பண்ணாலும் நீங்கள் உங்கள் வேலையை பண்ணணும், தொடர்ந்து செய்யணும், அதில் முன்னேறணும். அப்போ எல்லாத்தையும் யாரையுமே கேட்க வேண்டியதில்லை, யாரையும் சைட் பண்ண வேண்டியதில்லை, எல்லோருகிட்டையும் நீங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம். அப்படிங்கிறதுல இன்றைக்கி தமிழ்நாட்டில் எடுத்தாரா நான் ஒரு எக்ஸாம்பிளாகவே காட்டலாம். எல்லாத்திட்டையும் ஐ எம் ஃப்ரெண்ட்லி. யாருமே என்னை இது வந்து அதிமுக ஆளு, திமுக ஆளு அதுக்கு இடம் கொடுக்கல நீங்கள், அந்த மாதிரி ஒரு ஸ்டாம்பு குத்த முடியாது. ஆனால் எவரிபடி நோஸ் நான் தான் எம்ஜிஆர், எம்ஜிஆர் நான் தான். அதே மாதிரி கலைஞரும் முதல்ல இந்த பிகினிங் தொல்லை கொடுத்தாரு. பின்னால் when he came to know who I am, he became attached. கலைஞர் நம்ம அதே மாதிரி ஜெயலலிதா பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு கேட்காத கொடுப்பாங்க, நம்மளை யாருமே தொல்லை பண்ணாமல் சீல். பட் நாங்கள் அடிக்கடி மீட் பண்ணுறோம், நம்ம க்ளோஸாக இருந்தோம்னு சொல்ல முடியாது. But she is very closer, she protects, and she is very happy with me. She was. இங்கே வந்தால் நான் தான் ரிசீவ் பண்ணணும், இது மாதிரி.